Hey friends, good morning. Welcome back to my channel. Independence Day, August 15th morning நாங்கள் வந்து ஒரு லாங் வீக்கெண்டாக கிடச்சதுனால அப்படி ஒரு ட்ரிப்பு கிளம்பியாச்சு. ஸோ அந்த ட்ரிப் த்ரூ அவுட்டாக வந்துட்டு எப்படி வந்து நம்ம வந்து டே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வீடியோவை பாருங்கள். And here is my hubby. Hi. இன்னும் சிரிக்கிற ஹாய் சொல்ல கரெக்டான இடத்துல வீடியோ பார்க்க சொல்றீங்க. ஓகே. ஹர்ஷிதா, ஹர்ஷதன். ஓகே ஃபைன். ஸோ அப்படி வாங்க, எங்கள் கூட சேர்ந்து வர்ச்சுவலாக நீங்களும் ட்ராவல் பண்ணலாம். உக்கடம் பிரிட்ஜ் மார்னிங்கில் வந்து பார்க்கவே எப்படி சூப்பராக இருக்குது. இந்த ரிஃப்ளெக்டர்ஸு, அந்த லைட்ஸு, அந்த ஸ்கை செமையாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேரளாவில் வந்து மான்சூன் டைம். காலையில் இங்கேருந்து போகும்போது நல்லா இருந்தது ஆக்சுவலி வெதர். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த 4-வே தொட்டு கேரளா பார்டர் நம்ம டச் பண்ணும்போதே அப்படி வெதர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்மால் பிரேக் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஏதோ ஆனந்த பவன் அப்படின்னு போட்டிருக்கு. அடையார் ஆனந்த பவன் வச்சு ஏறிட்டோம். பட் ஆனால் இட் இஸ் நாட் அடையார் ஆனந்த பவன். தெய்வீகமாக வந்திருக்காரு என்னோட ஆத்துக்காரர். அது ரெகுலரா உள்ளதுதான். நீ வீடியோ எடுக்காததுனால தெரியல. சூப்பராக ரோடோட வியூ. நம்மளோட காருக்கு முன்னாடியே அப்படி பக்கத்துலேயே நம்ம உட்காந்துட்டோம். அண்ட் எங்களை வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறான் என் பையன். எனக்கும் என் பையனுக்கும் பொங்கல் வந்தாச்சு. ஆனால் பாவம் என் பொண்ணுக்கும் வீட்டுக்கு வரல. போட்டு தான் கொண்டாடணும். அது ரைட்டு சொல்கிறேன். அதனால் வந்து குயிக்காக கிடைக்கிற உணவை வந்து சாப்பிட்றது பெட்டர். அதாவது பொங்கல் அப்போ சாம்பார் இருக்குது அப்படின்னா அந்த சாம்பார் எப்படி வந்து அதில் விட்டுக்கணும், குழப்ப அடிக்கணும். ஸோ நமக்கு வந்து கார சட்னி தான். அந்த கார சட்னி கொஞ்சம் வந்து அப்படி ரோஸுமா போட்டு பேருக்கு கொஞ்சமாக இந்த தேங்காய் சட்னி அப்படி லைட்டாக அப்படி சல இந்த ஓரத்தில் இடம் இருக்குது. ஹர்ஷிதா என் பிளேட்டே பார்க்குறா. எனக்கு என் வயிற்று வலிக்கு போகுது. இவங்களுக்கும் தோசை வந்துருச்சு. ஸோ பாலக்காடில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்படி ரொம்ப க்ரீனரியாக இருக்குல்ல, சீனிக்கான ரூட், இது எல்லாருக்குமே தெரியும். அதோடு சேர்ந்து வந்து இந்த மழை தான் வந்து நமக்கு ஹைலைட் அப்படின்னு சொல்லணும். ட்ரைவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்ச நேரத்தில் இந்த லேசான மழை எப்படி மாறிச்சுன்னு பார்த்திங்கன்னா இப்படி பயங்கரமான மழையாக மாறிச்சு. இந்த பயங்கரமான மழை வந்து வேறு லெவல் பயங்கரமான மழையாக மாறினது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோடோட வியூவே நமக்கு தெரியல. நமக்கு முன்னாடி என்ன வண்டி வந்து போகுதுன்னே வந்து பார்க்க முடியல. அண்டு திரிஷூருக்கு முன்னாடி இந்த டனல் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த டனலில் நீங்கள் பாஸ் ஆகி ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்போவுமே இந்த டனல் ரொம்ப பிடிக்கும். இந்த டனலில் வந்து வரும்போது டவர் வந்து 0 டவர் ஆகிடும் ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிரப்பள்ளி ரீச் ஆகிற மாதிரி தான். அதிரப்பள்ளி ஆக்சுவலி வந்து சாலக்குடிக்கு முன்னாடி, அதாவது 4-வேலேருந்து லெஃப்டில் கட் ஆகி நம்ம ஊருக்குள்ளே ஒரு 2-வே ரோடில் வந்து நம்ம என்ட்ரு ஆகிடுவோம்.
அங்கேருந்து வந்து நமக்கு ஸ்லோ டவுன் ஆகும் ட்ராவல். பிகாஸ் ரொம்ப நேரோ ரோட்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே மழை ஆக்சுவலி வந்து இப்போ இல்லை, போக போக எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரோட்ஸ் ஃபுல்லாகவே வந்து டில் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் ரீச் ஆகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். போக போக வந்து வீடுகள்லாம் இருக்காது. அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை ரீச் பண்ணும்போது 2 பக்கமும் க்ரீனரியாக தான் ஆக்சுவலி இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு தீம் பார்க்கு அதிரப்பள்ளி போகிற வழியில் ஆக்சுவலி இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபாரஸ்ட் ஏரியா ரீச் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்பெஷலி இந்த ஏரியா வந்து அப்படி நேச்சுரல் டனல்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலு செம்மையாக இருந்துச்சு இந்த வியூ ஆக்சுவலி. நான் மறுபடியும் சொல்கிறேன், வெதர் தான் ஹைலைட் அங்கே. பயங்கர ஹெவி க்ளவுட்ஸு, எப்போனாலும் மழை வரும், அப்படி தான் இருக்குது ரோடு. நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டே போனோம், தெய்வமே அதிரப்பள்ளி போயிட்டு வர வரைக்கும் மழை இருக்கக்கூடாது, இல்லாட்டினா நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் வாட்ஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ் அப்படின்ட்டு. அதிரப்பள்ளி ரீச் ஆகிட்டோம். ஆனால் நல்ல மழை. எங்களை வந்து ரெயின் கோட்டுன்னு சொல்லி ஒரு கவர் கொடுத்து ஏமாத்திட்டார் ஒருத்தர், வயசானவர். இது 50 ரூபா. செம மழை. லாங் வீக்கெண்ட், ஹெவி க்ரௌட். காரை எங்கேயோ நிப்பாட்டியிருக்கோம். நடக்கிற பாயிண்ட் எங்கேயோ இருக்குது, ஃபால்ஸ் பார்க்குற பாயிண்ட் எங்கேயோ இருக்குது. ஆல்ரெடி டைம் 11. என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து எவ்வளோ தூரம் நடக்கும்னு சத்தியமாக தெரியாது. இட்ஸ் ஆல் இன் தி கேம். அதிரப்பள்ளி ஆசைப்பட்டு வந்தா அதிரப்பள்ளி நமக்கு என்ன வச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. ஸோ ஹெவிலி ரெய்னிங், போய் கடற்கரை அப்படியே நனைஞ்சிட்டு அப்படி திருப்பி வந்து காரில் உட்காந்துருக்கோம். இதுதான் நிலவரம். சைடில் ஓடிட்டு இருக்கிறது வந்து சாலக்குடி ரிவர். ஆக்சுவலி இந்த ரிவர் இங்கேன்னு தெரியாது, இப்படி ஆகிப்போச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் வாட் டு டூ, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். டைம் ஒன்றும் இருக்குது, 11:20. எப்படி வரணும்னா இப்போ மழையில நனைஞ்சிட்டு போகலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம டிக்கெட்டை மறந்து வச்சுட்டு போயிட்டோம். இது என்னன்னா, இங்கேருந்து கார் பார்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 கிலோமீட்டர் நடக்கணும். வந்து பார்த்தா காரில் வந்து டிக்கெட், என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை மறந்துட்டு போயிட்டோம். திருப்பி வர வழியில் மழை, வச்சுட்டு வந்துட்டேன். அதுதான் பார்ப்போம், we'll wait and see. அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால். அம்மா எப்படி போயிருது பேர்ல, பக்கத்தில் போக முடியலனா கூட அட்லீஸ்ட். ஸோ வந்ததுக்கு இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம வால்பாறை ஃபால்ஸை வந்து பார்த்து, வால்பாறைன்ற அதிரப்பள்ளி ஃபால்ஸை வந்து பார்த்தாச்சு. செம்ம மழைனா செம்ம மழை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னாடி நான் காட்டுறேன், எவ்வளோ மழை பாருங்க, இறங்கவே முடியல. இதுதான் ஆக்சுவலி இந்த வியூ பாயிண்ட்டு. வியூ பாயிண்ட்டுமே இப்போ எதுவுமே தெரில. நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன், எப்படி இருக்கு பாருங்க, ஒன்றுமே தெரில. அதனால ஓகே ஃபைன். அதிரப்பள்ளிக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவா மான்சூன் முடிச்சுட்டு வந்து வரணும், வந்தா மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்றது ரியலைஸ் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் ஓகே, டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. இட்ஸ் ஆல் இன் த கேம், ஒன்றும் பண்ண முடியாது. ட்ராவல் பண்ணும்போது நேச்சர் எப்படி மாறும் அப்படின்றது நமக்கு தெரியாது, ஓவர் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ அதனால அடுத்த இடத்துக்கு நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். அடுத்த இடம் என்ன அப்படின்றத நம்ம அப்படி போகும்போதே வந்துட்டு பார்க்கலாம். டீக்கு இறங்கியிருக்கு.
അങ്ങനെ വന്നാൽ കറക്റ്റാവും. உன் பார்வையே சரியில்லையே. ஆமா, அப்படியே அங்க ரிவர் தெரியுது. அப்படி போயிருவோமா? ஐயோ கடவுளே. அவனை காமி ஃபுல்லா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நிப்பாட்டினது இந்த பியூட்டிஃபுல்லான சாலக்குடி ரிவர் வியூக்காக தான். ஆக்சுவலி இது ஒரு பிரிட்ஜு, இது ஒரு ஆக்சுவல் ரிவர் வியூ பாயிண்ட் இல்லை. பட் ரிவர் வியூ பாயிண்ட் போகிறதா தான் டைம் ஆகுன்றதுனால இந்த பிரிட்ஜில் நல்ல வியூ கிடச்சின்னு சொல்லிட்டு அப்படி இங்கே நிப்பாட்டிட்டு அப்படி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். பட் எடுக்கிறதுக்குள்ளேயும் அடுத்து மழை வந்துடுச்சு. அப்போ அங்கேருந்து கிளம்பி ஆஃப் டு கொச்சின் போகிற வழியில் சின்ன ஃபாரஸ்ட் ரூட். அப்போ இங்கே இந்த எலிஃபென்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். பார்க்கவே அவ்வளோ வைல்டாக இருந்தது. என் பொண்ணு ஆக்சுவலி பயந்துட்டு இருந்தா, ஐயோ கதவு சாத்து அப்படி சொல்லிட்டு. ரோடு இப்படி தான் இருந்தது. அடுத்த ஒரு 10 கிலோமீட்டருக்கு ரோடு வந்து இப்படி தான் இருந்தது. கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் போக போக ஆப்போசிட்டில் நிறைய காரு அதெல்லாம் வர ஆரம்பிச்சதுனால வந்துட்டு சூப்பராக இருந்தது. வியூ பாருங்கள், வேறு லெவலு. குட்டி குட்டி நேச்சுரல் ஸ்ட்ரீம்ஸு அண்ட் அந்த வேலி வியூ. அதுக்கு இடையில வந்து இந்த மாதிரி வரைஞ்சி வச்ச கோக்னட் ட்ரீஸு. இது என்ன ட்ரீனே தெரில, கோக்னட் ட்ரீ மாதிரியும் அடர்ந்த காடு. அப்படியே ஒரு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் ரோட் ட்ரிப் மாதிரி இருந்தது. ஸோ நமக்கு முன்னாடி ஃபைனலாக ஒரு காரை ஒன்று பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் போக போக நிறைய கார் எத்தாப்பில் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு சமாதானம். அப்பாடா, இந்த ரோடு வந்துட்டு அட்லீஸ்ட் ஆட்கள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ரோட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 ரெசார்ட்ஸ்லாம் இருந்தது ஆக்சுவலி. அப்போனா ஓகே, அட்வென்ச்சரஸ் பீப்புள் வாண்ட் அட்வென்ச்சரஸ் பிளேசஸ் டு கேம்ப் அண்ட் வைப் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு, ஆனால் நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதரா சாமி. மழையை பாருங்கள், வேறு லெவல் மழை. மழை விட்டவே இல்லை. கண்டினியூவஸ் டவுன் போர் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஸ்பெசிஃபிக்கலி. ஸோ இந்த குட்டி அட்வென்ச்சரஸ் ரோட் ட்ரிப்பு முடிச்சுட்டு நேராக நம்ம வந்து போனது வந்து கொச்சினில் இருக்கிற நிஹாரா ரெசார்ட்ஸ். இட் இஸ் அ பேக் வாட்டர் ரெசார்ட், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரெசார்ட். அங்கே ஒரு வழியாக வந்துட்டு ஒரு 2 PM அரவுண்ட் போய் ரீச் ஆகிட்டோம். அண்ட் ஹியர் கம்ஸ் த ரெசார்ட். அண்ட் இந்த ரெசார்ட் ஸ்டேயை பற்றி நம்ம அடுத்த vlogல பார்க்கலாம். Till that, this is Deepa signing off. Bye bye.